வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். செம்மணி புதைக்குழி தமிழின படுகொலையின் அப்பட்டமான சாட்சி, உமா குமரன் அதிரடி அறிக்கை. அர்ஜுனா எம்பியை கடும் தோணியில் எச்சரிக்கும் யாழ் பல்கலை சிரேஷ்ட விரிவுரையாளர். கனடா முழுவதும் ஒலித்த முள்ளிவாய்க்கால் நினைவின் குரல், தமிழர்களுக்காக ஒன்று கூடிய அரசியல் தலைமைகள். அர்ஜுனா எம்பி முன்வைத்து ஆமை கறி விமர்சனம், சீமான் கொடுத்த பதிலடி. வவுனியாவில் தனிநபர்களால் ஆக்கிரமிக்கப்படும் குளம், கிராம மக்கள் குற்றச்சாட்டு. சிசிடிவி இயங்கிய போதும் தரவுகள் சேமிக்கப்படவில்லை, கபிலவின் மரணத்தில் தொடரும் சர்ச்சை. பருத்தித்துறையில் தங்க சங்கிலி பறிப்பு, தப்பியோடிய சந்தேக நபர்கள். யாழ் காவல் நிலையத்தில் திடீரென மயங்கி விழுந்த நபர் உயிரிழப்பு. யாழில் 3 அடங்கிய குழுவினரால் ஒருவர் மீது சரமாரியான வாழ்வெட்டு. திருகோணமலையில் அரசு பேருந்துடன் மோதி விபத்து, சாரதி படுகாயம். ஈரான் மீது நடத்தப்படவிருந்த தாக்குதல், டிரம்பின் அதிரடி அறிவிப்பு. உலகளாவிய மசகு எண்ணெய் கையிருப்பில் வீழ்ச்சி, விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. அமெரிக்காவில் பயங்கரம், பள்ளிவாசலில் துப்பாக்கிச் சூடு, 3 பலி. தொடர்வன விரிவான செய்திகள். முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலையின் 17ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர் உமா குமரன் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளார். இதில் படுகொலை நடந்து 17 ஆண்டுகள் கடந்தும் இதுவரை தமிழ் மக்களுக்கு எவ்வித நீதியும் கிடைக்கவில்லை என அவர் கவலை வெளியிட்டுள்ளார். இலங்கையில் இடம்பெற்ற இராணுவ போரின் இறுதி நிலைகளில் பல்லாயிரக்கணக்கான தமிழ் மக்கள் கொடூரமாக கொன்றளிக்கப்பட்டதை நினைவு கூர்ந்துள்ள அவர், பாதிக்கப்பட்ட குடும்பங்களினதும் உயிர் தப்பியவர்களினதும் வலியும் துயரமும் உலகளாவிய புலம்பெயர் தமிழ் மக்களின் நினைவுகளில் இன்றும் ஆறாத வடுவாக பதிந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தற்போது செம்மணி சிந்துபாத்தி பகுதியில் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்டு வரும் மனித புதைக்குழியிலிருந்து குழந்தைகள் மற்றும் கைக்குழந்தைகள் உள்ளிட்டவர்களின் எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இது தமிழ் மக்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட மனிதநேயத்திற்கு எதிரான கொடூரமான குற்றங்களை உலகிற்கு மீண்டும் ஒருமுறை அப்பட்டமாக நினைவூட்டுகின்றது என அவர் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு ஆண்டு கடந்தும் செல்லும் போது குற்றவாளிகளை பொறுப்பு கூற செய்வதற்கான எமது குரல் மேலும் வலுவடைந்து கொண்டே செல்லும் என அவர் ஆணித்தரமாக குறிப்பிட்டுள்ளார். உண்மையும் நீதியும் நிலைநாட்டப்பட்டால் மட்டுமே நிலையான அமைதியையும் நல்லிணக்கத்தையும் ஏற்படுத்த முடியும் என்றும், ஆனால் இலங்கையில் இன்றும் மௌனமும் குற்றவாளிகள் தப்பித்துக் கொள்ளும் நிலையம் நீடிப்பதாக அவர் சாடியுள்ளார். உலகெங்கிலும் வாழும் தமிழ் மக்கள் நீதிக்காக ஒன்றிணைந்து உழைக்க வேண்டும் என கோரியுள்ள அவர், உயிர் தப்பியவர்களின் கதைகள் மௌனிக்கப்படாமல் இருப்பதை நாம் உறுதி செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் உண்மைக்காகவும் நீதிக்காகவும் தமது நாடாளுமன்ற அதிகாரத்தையும் குரலையும் தொடர்ந்து பயன்படுத்துவேன் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். மேலும் இறந்தவர்களால் நீதிக்காக குரல் எழுப்ப முடியாது, அவர்களுக்காக குரல் கொடுப்பது வாழ்பவர்களின் கடமையாகும் என உமாகுமரன் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தனது அரசியலை வெளியில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் பல்கலைக்கழகத்திற்குள் வைத்துக் கொள்ளக்கூடாது எனவும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக சிரேஷ்ட விரிவுரையாளர் மாணிக்கவாசகர் இளம்பிரையன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். நேற்றைய தினம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்ற முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். பல்கலைக்கழக மாணவர்கள் மதுபானத்துக்காகவும் கொத்துரொட்டிக்காகவும் தான் போராட்டங்களில் ஈடுபடுகின்றனர் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்த கருத்து குறித்து ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதில் வழங்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா இந்த பல்கலைக்கழகத்திலேயே கல்வி கற்றவர், ஆகவே மாணவர்கள் அவ்வாறு செய்வார்களா என அர்ஜுனா யோசிக்க வேண்டும். தனது தேவைகளுக்காக அவ்வாறு சொல்லக்கூடாது. நான் இந்த பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்று இங்கேயே நீண்ட காலமாக ஆசிரியராக பணியாற்றுகின்றேன். ஆனால் மாணவர்கள் ஒரு சில சிறிய பிள்ளைகள் விடலாம். ஆனால் எமது மாணவர்கள் அவ்வாறு செய்பவர்கள் அல்ல. எமது மக்கள் பிரதிநிதிகளே எமது பல்கலைக்கழகத்தை இழிவுபடுத்துவதை எதிர்காலத்தில் தவிர்க்க வேண்டும். போட்டி அரசியலை நீங்கள் பல்கலைக்கழகத்துடன் செய்யக்கூடாது. அதனை வெளியே செய்யுங்கள். பல்கலைக்கழக மாணவர் சக்தி என்பது ஒரு பயங்கரமான சக்தி. இங்கு 14,600 மாணவர்கள் கல்வி கற்கின்றார்கள். அதில் கிட்டத்தட்ட 9,000 மாணவர்கள்
தமிழ் மாணவர்கள். இது மிகப்பெரிய ஒரு சக்தி. இந்த சக்தியுடன் மோதுவதை விட்டுவிட்டு வெளியில் மோதுங்கள். பல்கலைக்கழக மாணவர்கள் உண்மையில் பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியில் கல்வி கற்றுக்கொண்டு இருக்கின்றார்கள். அவர்கள் இவ்வாறான போராட்டங்களில் முன்னின்று செயற்படுகின்றார்கள். வெளியில் இருக்கின்ற பிரதிநிதிகள் பல்கலைக்கழக மாணவர்களின் சக்தியை பயன்படுத்த முன்வர வேண்டும் என்று சிரேஷ்ட விரிவுரையாளர் மாணிக்கவாசகர் இளம்பெரியன் தெரிவித்தார். முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலையின் 17ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு கனடா முழுவதும் உள்ள அரசியல் தலைமைகள் அறிக்கைகளை வெளியிட்டுள்ளனர். தமிழ் மக்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட இனப்படுகொலைக்கு உண்மை, பொறுப்புக்கூறல் மற்றும் நீதியை வழங்குமாறு அந்த அரசியல் தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இதன் அடிப்படையில் கனடாவின் கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் பியர் பொய்லிவ்ரே அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளார். குறித்த அறிக்கையில் 17 ஆண்டுகளுக்கு முன்பு முள்ளிவாய்க்காலில் நடந்த கொடூரமான படுகொலையுடன் ஸ்ரீலங்கா உள்நாட்டு போர் துயரத்துடனும் இரத்த கரையுடனும் முடிவுக்கு வந்தது. தமிழின படுகொலை நினைவு நாளில் நம் காலத்தில் இந்த பெருங்குற்றத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக நாம் துன்பப்படுகின்றோம். உயிர் பிழைத்தவர்களை கௌரவிப்பதுடன் நீதிக்கான எங்கள் கோரிக்கைகளை மீண்டும் வலியுறுத்துகின்றோம். 2013 ஸ்ரீலங்காவில் நடைபெற்ற காமன்வெல்த் மாநாட்டை அன்றைய பிரதமர் ஸ்டீபன் ஹார்பர் கொள்கை ரீதியாக புறக்கணித்ததை கன்சர்வேட்டிவ் கட்சியினர் இப்போதும் பெருமையுடன் நினைவு கூறுகின்றோம். ராஜபக்ச அரசாங்கம் தங்களின் குற்றங்களுக்காக நீதியை எதிர்கொள்ள வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். அத்துடன் இனப்படுகொலை செய்தவர்களுக்கு கனடா ஒரு புகலிடமாக இருக்க முடியாது. இந்த ஆழமான துயர நாளில் நீதியான மற்றும் அமைதியான நாளைக்காக உங்களோடு நாங்களும் இணைகின்றோம் என தெரிவித்துள்ளனர். அத்தோடு கனடாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அனிதா ஆனந்த் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளார். இது குறித்து தெரிவித்துள்ள அவர், இன்று தமிழின படுகொலைக்கு பலியானவர்களை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர்களின் நினைவை போற்றுகின்றோம். கனடா மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழ் சமூகங்களுடன் இணைந்து நினைவு கூறுதல், சிந்தித்தல் மற்றும் நீதி, அமைதி, மனித உரிமைகளுக்கான தொடர்ச்சியான தேடலின் நாங்கள் துணை நிற்கின்றோம் என தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தமிழகத்திற்கு சென்றுள்ள நிலையில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தொடர்பாக இந்திய ஊடகங்களிடம் தொடர்ச்சியாக தமது விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றார். இதில் சீமான் இலங்கைக்கு சென்று விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனை சந்தித்தது மற்றும் அங்கு அவருக்கு ஆமை கறி பரிமாறப்பட்டது குறித்து அவர் கருத்து தெரிவித்திருந்தார். சீமான் ஈழத்திற்கு வந்து தலைவர் பிரபாகரனை சந்தித்திருக்க வாய்ப்பில்லை. அவ்வாறு சந்தித்திருந்தாலும் அங்கு ஆமை கறி சாப்பிட்டதாக சொல்வது முற்றிலும் கற்பனையான பொய்யான கதைகள் என்று அர்ஜுனா குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் குறித்த கருத்துக்கள் தமிழக அரசியல் வட்டாரத்திலும் தமிழர்களிடையேயும் அதிகமாக பரப்பப்படுவதுடன் தொடர்ச்சியான விமர்சனங்களும் எழுந்துள்ளன. இத்தகைய சூழலில் அர்ஜுனாவின் இவ்வாறான கருத்துக்களை சீமான் கடுமையாக சாடியுள்ளார். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை முன்னிட்டு நாம் தமிழர் கட்சியின் பொதுக்கூட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் நேற்று முன்னெடுக்கப்பட்டது. இதில் கருத்து தெரிவித்த சீமான், இலங்கையிலிருந்து வந்திருக்கும் அவருக்கு தமிழீழம் எங்குள்ளது, தெற்கு உள்ளதா வடக்கு உள்ளதா என்று தெரியாது எனவும், என் தலைவர் நின்ற திசை அவருக்கு தெரியாது எனவும் சுட்டிக்காட்டினார். கொஞ்ச நாள் விட்டு என்னை சமாளிக்க கஷ்டப்படுவீர்கள் எனவும், ஏனென்றால் நான் அடங்க முடியாத வெறியில் இருக்கின்றேன் எனவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அவனுக்கு பிரச்சனை ஆமகரி தின்னா இல்லையான்னு உங்களையெல்லாம் டேய் நாய, உனக்கு தமிழில எங்க இருக்கு, தெற்கு இருக்கா வடக்கு இருக்கான்னு தெரியாது. என் தலைவன் நின்ன திசை தெரியாது. நாய் ஆடு ஆடு. வவுனியா ஆசிக்குளம் கிராம அலுவலர் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் சுமார் 50 வருடங்களுக்கும் மேற்பட்ட பழமை வாய்ந்த ஆலங்குளம் தனிநபர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டு அழிக்கப்பட்டு வருவதாக கிராம மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். அண்மை காலமாக ஆலங்குளம் பகுதியின் வரலாற்றினை முற்றிலும் அழித்து அக்குளத்தினை ஆக்கிரமிக்கும் சட்டவிரோத செயற்பாடுகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருவதாக சுட்டிக்காட்டியுள்ளனர். குறிப்பாக ஆலங்குளத்தினை புனரமைப்பதற்காக கடந்த காலங்களில் நிதி ஒதுக்கப்பட்டதாக கூறப்பட்ட போதிலும் குறித்த அபிவிருத்தி திட்டம் நடைமுறைப்படுத்தப்படாது பாதியிலேயே நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர். எனவே இவ்விடயத்தில் அதிகாரிகள் உடனடியாக தலையிட்டு சட்ட நடவடிக்கை எடுக்காவிட்டால் அக்குளத்தை நம்பி விவசாயம் செய்யும் விவசாயிகளும் கிராம மக்களும் எதிர்காலத்தில் மிக மோசமான வாழ்வாதார பாதிப்புகளை சந்திக்க நேரிடும் எனவும் மக்கள் மேலும் தெரிவித்தனர். இந்நிலையில் இது தொடர்பாக கமநல அபிவிருத்தி உதவி ஆணையர் விமலரூபனிடம் கேட்டபோது இது தொடர்பாக தமக்கு கிராம மக்களால் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் இதனை தடுப்பதற்கான உடனடி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது.
கபில சந்திரசேன அவர்களின் மரணம் தொடர்பான விசாரணையில் புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. அவர் வசித்த வீடு, அவரது உடல் கண்டெடுக்கப்பட்ட முன்னாள் இலங்கை கிரிக்கெட் வீரர் அரவிந்தலி சில்வாவின் வீடு ஆகிய இரு இடங்களிலும் நிறுவப்பட்டிருந்த சிசிடிவி அமைப்புகள் இயங்கிக் கொண்டிருந்த போதிலும் அவற்றில் எந்தவித தரவுகளும் சேமிக்கப்படவில்லை என கொழும்பு குற்றப்பிரிவு இன்று கோட்டை நீதிபதி பாசன் அமரசேன முன்னிலையில் தெரிவித்துள்ளது. இந்த வழக்குடன் தொடர்புடைய இரு வீடுகளிலும் பயன்படுத்தப்பட்ட 2 டிவிஆர் கருவிகள் இன்று நீதிமன்றத்தில் வழக்கு பொருட்களாக சமர்ப்பிக்கப்பட உள்ளதாகவும் அவற்றை மேலதிக தொழில்நுட்ப ஆய்வுக்காக ரசாயன பகுப்பாய்வாளர்களிடம் அனுப்ப நீதிமன்ற அனுமதி கோரப்பட்டுள்ளதாகவும் புலனாய்வு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் சிசிடிவி அமைப்புகளில் தரவுகள் ஏன் சேமிக்கப்படவில்லை என்பதை விளக்குவதற்காக அந்த அமைப்புகளை நிறுவிய பொறியியலாளர் நீதிமன்றத்தில் சாட்சியம் அளிக்க அழைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்தது. அதேவேளை அரவிந்தலி சில்வாவின் வீட்டிற்கான நுழைவாயில்கள் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் தரைத்தள வாகன நிறுத்துமிடத்தின் வழியாக மேலும் 2 நுழைவு பாதைகள் இருப்பது கண்டறியப்பட்டதாக குற்றப்பிரிவு நீதிமன்றத்திற்கு அறிவித்தது. எனினும் 2026 மே 5ஆம் தேதி முதல் மே 7 வரை இந்த வழிகளூடாக யாரும் நுழைந்ததற்கான எந்த ஆதாரமும் இதுவரை கிடைக்கவில்லை என புலனாய்வாளர்கள் தெரிவித்தனர். கபில சந்திரசேனவின் மரணத்திற்கு முன்னர் இடம்பெற்ற தொலைபேசி தொடர்புகளின் பதிவுகளை சேகரிக்க நீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவிட்டிருந்த நிலையில் வழங்கப்பட்ட கால அவகாசம் போதாமையால் மேலதிக கால அவகாசம் தேவைப்படுவதாக காவல்துறை தெரிவித்தது. இது தொடர்பாக பிரமாண பத்திரம் ஒன்றையும் தாக்கல் செய்ய உள்ளதாக அவர்கள் குறிப்பிட்டனர். விசாரணையின் போது கபில சந்திரசேனவுக்கு பிணை பெறுவதற்காக வழக்கறிஞரை சந்திக்க சென்ற பிணையாளர்கள் இந்த வழக்கில் சாட்சிகளாக பெயரிடப்பட்டுள்ளனரா என நீதிபதி கேள்வி எழுப்பியுள்ளார். அதற்கு பதிலளித்த கொழும்பு குற்றப்பிரிவு குறித்த நபர்கள் வேறொரு வழக்கில் கொழும்பு பிரதான நீதிமன்றத்தால் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருப்பதால் அவர்களிடமிருந்து உடனடியாக வாக்குமூலம் பெற இயலவில்லை என தெரிவித்தது. ஆனால் காவலில் உள்ள சாட்சியங்களிடமிருந்து நீதிமன்ற அனுமதியுடன் வாக்குமூலம் பெறுவதற்கான அதிகாரம் புலனாய்வாளர்களுக்கு இருப்பதாக நீதிபதி சுட்டிக்காட்டினார். இதையடுத்து சம்பந்தப்பட்ட சந்தேக நபர்கள் மற்றும் சாட்சிகள் தொடர்பாக மனு தாக்கல் செய்ய கொழும்பு குற்றப்பிரிவு ஒப்புக்கொண்டது. இதனிடையே கபில சந்திரசேனவின் பிரேத பரிசோதனை தொடர்பான சான்றுகள் குறித்த மேலதிக விசாரணை இன்று கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் தொடர உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பகுதியில் பெண் ஒருவரிடமிருந்து தங்க சங்கிலியை பறித்துக் கொண்டு தப்பிச் சென்ற இருவரை நெல்லியடி காவல்துறையினர் விரைந்து நடவடிக்கை எடுத்து கைது செய்துள்ளனர். பருத்தித்துறை பகுதியில் வீதியோரத்தில் நின்று கொண்டிருந்த பெண் ஒருவரின் 1 பவுன் தங்க சங்கிலியை மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் அறுத்துக் கொண்டு தப்பிச் சென்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவத்தை கண்ட பொதுமக்கள் இருவரையும் துரத்தி மடக்கி பிடிக்க முயன்ற போதிலும் அவர்கள் பயன்படுத்திய நவீன ரக மோட்டார் சைக்கிளில் வேகமாக தப்பிச் சென்றுள்ளனர். எனினும் சந்தேக நபர்கள் பயன்படுத்திய மோட்டார் சைக்கிளின் இலக்கத்தை பொதுமக்கள் பதிவு செய்து பருத்தித்துறை போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளனர். இதையடுத்து உடனடியாக நடவடிக்கை எடுத்து பருத்தித்துறை காவல்துறையினர் அருகிலுள்ள அனைத்து காவல் நிலையங்களுக்கும் தகவல் வழங்கியுள்ளனர். அதன்படி நெல்லியடி பகுதியூடாக குறித்த மோட்டார் சைக்கிளில் இருவரும் தப்பிச் செல்வதை அவதானித்த நெல்லியடி காவல்துறையினர் அவர்களை மறித்து கைது செய்துள்ளனர். மேலும் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது பெண்ணிடமிருந்து பறிக்கப்பட்ட தங்க சங்கிலியும் சந்தேக நபர்களின் உடைமையில் இருந்து மீட்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதன்படி கைது செய்யப்பட்ட இருவரும் மீட்கப்பட்ட தங்க சங்கிலியும் வழிப்பறிக்கும் பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிளும் மேலதிக விசாரணைகளுக்காக பருத்தித்துறை போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் விசாரணைக்கு அழைக்கப்பட்ட நபர் ஒருவர் காவல் நிலையத்தில் மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார். நாவந்துறை பகுதியைச் சேர்ந்த ப. சுரேஷ்குமார் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் விசாரணைக்காக நேற்றைய தினம் திங்கட்கிழமை யாழ்ப்பாண தலைமை காவல் நிலையத்திற்கு சுரேஷ்குமார் அழைக்கப்பட்ட நிலையில் காவல் நிலையம் சென்றடைந்த நிலையில் திடீரென மயங்கி விழுந்துள்ளார். அவரை காவல்துறையினர் உடனடியாக மீட்டு யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் அனுமதித்த போதிலும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாண காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்.
யாழில் வாழ்வெட்டுக்கு இலக்காகி நபர் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். ராஜகிராமம் ஆண்டாள் வளவு கரவெட்டி பகுதியைச் சேர்ந்த பிரேமதாசன் பிரேம்நாத் என்பவரே இவ்வாறு படுகாயத்திற்கு உள்ளாகியுள்ளார். நெல்லியடி பேருந்து நிலைய பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் 3 அடங்கிய குழுவினரால் இந்த வாழ்வெட்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. கோரிய ஆயுதங்களால் தாக்குதல் நடத்தப்பட்டதில் பாதிக்கப்பட்ட நபரின் தலை, கை, கால் மற்றும் வயிற்று பகுதிகளில் பலத்த வெட்டுக்காயங்கள் ஏற்பட்டுள்ளன. இதற்கடுத்து அவர் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை மட்டக்களப்பு பிரதான வீதியின் மூதூர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் ஏற்பட்ட விபத்தில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். இந்த சம்பவம் இன்று இடம்பெற்றுள்ளது. தோப்பூரிலிருந்து திருகோணமலை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த அரசு பேருந்துக்கு பின்னால் அதே சைக்கிளில் சென்ற மோட்டார் சைக்கிள் திடீரென வேக கட்டுப்பாட்டை இழந்து பேருந்தின் பின்பகுதியில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்தில் மோட்டார் சைக்கிள் சாரதி மாத்திரம் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மூதூர் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இனி சர்வதேச செய்திகள். ஈரான் மீது நாளை நடத்த திட்டமிடப்பட்டிருந்த தாக்குதலை தாம் தற்காலிகமாக நிறுத்தியுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். யுத்தத்தை முடிவுக்கு கொண்டுவரும் உடன்படிக்கையொன்றை எட்டுவதற்கான பேச்சுவார்த்தைகளுக்கு வாய்ப்பளிக்கும் நோக்கில் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். இதுகுறித்து கருத்து தெரிவித்த ட்ரம்ப், நாளை ஈரான் மீது நடத்தவிருந்த தாக்குதலை மேற்கொள்ள வேண்டாம் என அமெரிக்க ராணுவத்திற்கு நான் அறிவுறுத்தியுள்ளேன். எனினும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உடன்படிக்கையொன்றை எட்ட முடியாவிட்டால் உடனடி அறிவித்தலின் மூலம் ஈரான் மீது முழுமையான பாரியளவிலான தாக்குதலை நடத்துவதற்கு தயாராக இருக்குமாறு அவர்களுக்கு மேலும் உத்தரவிட்டுள்ளேன் என்று கூறியுள்ளார். இது தொடர்பில் ட்ரம்ப் வெளியிட்டு சமூக ஊடக பதிவில், கட்டார், சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு ராஜ்யம் ஆகிய நாடுகளின் தலைவர்கள் இந்த தாக்குதலை தற்காலிகமாக நிறுத்துமாறு என்னிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். அமெரிக்காவிற்கும் மத்திய கிழக்கு மற்றும் அதற்கு அப்பாலுள்ள அனைத்து நாடுகளுக்கும் மிகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உடன்படிக்கையை இதன் மூலம் எட்ட முடியும் என அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் என குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை ஹோர்மோஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கான உடன்படிக்கையை எட்டுவதற்கு கடுமையான அழுத்தங்களுக்கு உள்ளாகியிருக்கும் ட்ரம்ப், இதற்கு முன்னரும் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டுவரும் உடன்படிக்கையொன்று மிக அருகில் உள்ளதாக நம்பிக்கை வெளியிட்டிருந்ததுடன் உடன்படிக்கை எட்டப்படாவிட்டால் ஈரான் மீது கடுமையான தாக்குதல்கள் நடத்தப்படும் என இதேபோன்று எச்சரித்து இருந்தமை குறிப்பிடத்தக்கது. உலகெங்கிலும் உள்ள வர்த்தக மசகு எண்ணெய் கையிருப்பு மிக வேகமாக குறைந்து வருவதாக சர்வதேச எரிசக்தி முகமையின் தலைவர் பாத்தி ப்ரோல் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான போர் சூழல் மற்றும் ஹோர்மோஸ் நீரிணை முடக்கம் காரணமாக இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் தற்போதைய நிலையில் இன்னும் சில வாரங்களுக்கு மட்டுமே போதுமான வர்த்தக எண்ணெய் கையிருப்பு எஞ்சியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். சந்தை நெருக்கடியை சமாளிக்க மூலோபாய எண்ணெய் இருப்புகளிலிருந்து நாளொன்றுக்கு 2.5 மில்லியன் பீப்பாய்கள் எண்ணெய் சந்தைக்குள் விடுவிக்கப்பட்ட போதிலும் இந்த இருப்புகள் முடிவற்றவை அல்ல என அவர் கூறியுள்ளார். வட அரைக்கோள நாடுகளில் வசந்த கால பயிற்சிகை மற்றும் கோடைக்கால பயண பருவம் ஆரம்பமாகியுள்ளதால் டீசல், உரம், விமான எரிபொருள் மற்றும் பெட்ரோல் ஆகியவற்றுக்கான தேவை மேலும் அதிகரிக்கும் எனவும் இது எண்ணெய் இருப்புகளை இன்னும் வேகமாக நுகர செய்யும் எனவும் தெரிவித்துள்ளார். வர்த்தக ரீதியிலான எண்ணெய் கையிருப்பு இன்னும் சில வாரங்களுக்கு மட்டுமே நீடிக்கும் என்பதால் அது மிக வேகமாக வீழ்ச்சியடைந்து வருவது குறித்து அனைவரும் விழிப்புடன் இருக்க வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் உட்பட 3 உயிரிழந்துள்ளனர். குறித்த சம்பவம் அமெரிக்காவின் சென்டியாகோவில் உள்ள மிகப்பெரிய பள்ளிவாசல் ஒன்றில் அந்நாட்டு நேரப்படி நேற்று இரவு 11:53 மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதேவேளை இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்தியதாக சந்தேகிக்கப்படும் 2 இளைஞர்களின் சடலங்கள் பள்ளிவாசலுக்கு அருகில் நிறுத்தப்பட்டிருந்த கார் ஒன்றினுள் இருந்து மீட்கப்பட்டுள்ளதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சந்தேக
நபர்களில் ஒருவர் தான் தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக குறிப்பிட்டு கடிதம் ஒன்று எழுதி வைத்துவிட்டு சென்றுள்ளமையும் கண்டறியப்பட்டுள்ளது. இவ்வாறு உயிரிழந்தவர்கள் 17 மற்றும் 19 வயதுடைய 2 இளைஞர்களாவர். பாதிக்கப்பட்டவர்களில் ஒருவர் இஸ்லாமிய மையத்தின் பாதுகாப்பு ஊழியர் என்றும் சம்பவம் மேலும் மோசமடையாமல் இருப்பதை உறுதி செய்வதில் அவர் ஒரு முக்கிய பங்கை வகித்தார் என்றும் சான் டியாகோ காவல்துறை தலைவர் ஸ்காட் வால் தெரிவித்துள்ளார். இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் மிகவும் ஆபத்தானதொரு நிலையாகும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் தனது பலத்த கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.